ம். ஓஹோ! இல்ல அத பாத்துக்கலாம். நம்ம தானே. நம்ம இல்லாம சொல்ற ஷூ அங்க இருக்கு வரியா. இல்ல. அது நம்மளுக்குள்ளானே எல்லாம். அதெல்லாம் முடிச்சுக்கலாம். பிரச்சனை இல்ல. வச்சங்க வரியா. பாத்துக்கலாம். ம். இல்ல. அப்படிதான் கதைகள் ராஜா, வரும். ரெடி நான் ரெடி. எங்க? கார்னிவல். போய்தான். போய்ட்டு வா. ம். நான் எத்தனை நாள் சொன்னேன் இந்த கார்னிவல் தொடங்க போறான்னு. தொடங்கிட்டேன் பாப்போம். ஏய் மச்சான், அவள் வராம நான் அப்புறம் போறேன். எவ்வளவுடா எனக்கு தெரியாம. என் லவ்வர்டா. லவ்வரா? ஏண்டா கூடதான் இருக்கேன் எவ்வளவு நாளும் சொல்லவே இல்லை நீ. சொல்லலாம் நான் கால் பண்ணேன். அதுக்கு அவள் கால் பண்ணிட்டாள். அதான் அவளோட கட்சிருக்கேன். நீ சொல்லுமா? டேய் வாடா போவோம். ஏய் நீங்க போங்கடா. நான் வரேன், அவள் வரேன், நான் வரமாட்டேன். இல்ல. இப்படித்தான் அவனுங்க பொம்பளை பிள்ளைய பாக்குறா காணிவேலி போவான். இல்ல எத்தனை மணி? வா 2 மணி ஆயிடுது. சாப்பிட போங்க. சாப்பிட போகணுமா? வேற? ஏய் நான் சாப்பிடல, நீங்க சாப்பிடுங்கடா. ஏய் 300 ரூபாய்க்கு பிரியாணி சரியா? சீரக சம்பா பிரியாணி சரியா? கிடைக்கிற கஷ்டம். இப்ப ஃபர்ஸ்ட் தரமா போடுறாங்களா இங்கே? ஏய் அவள் இல்லாமனா அப்புறம் சாப்பிடுற. அவள் சாப்பிடாத மச்சான் நான் சாப்பிடுவேன். ஏய் அவள் எத்தனை மணிக்கு சாப்பிடுவாள் கேட்டு சொல்லவே. எத்தனை மணிக்கு சாப்பிடுவா? தோணும் போது சாப்பிடுவீங்களா? அப்ப சரி. ஏன் சொன்னாடா எந்த வயிறு அவளோட வயிறு எங்க இருக்கு? அப்படியா? ஏய் இது என்னடா பித்தலாட்ட மாதிரி? பொதுவா நீங்க லவ் என்ன சொல்லுவீங்க? அவளோட ஹார்ட் ஒன்னோட இருக்கு, ஒன்னோட ஹார்ட் அவள்கிட்ட இருக்கு என்ன சொல்லுவீங்க? நாங்க மாத்தி ஏடா வயிறு மாதிரி இருக்கீங்க. எப்ப தோணுமோ கேட்டு சொல்றா. நான் எனக்கு என்ன சொல்றேன், அவள் எடுக்கிற முடிவு மட்டும் தான் முடிவு. அவள் எப்ப சாப்பிட அப்பதான் நான் சாப்பிடுவேன். ஓ இல்ல இவங்க சாப்பாட்டுக்கு செத்தவங்க. நம்ம அப்படி இல்லையே. இல்ல எனக்கு இப்ப ஸ்டேட்டஸ் போட்டுருக்கா, எனக்கு தானே போட்ட நீ. இல்ல நான் பார்த்தேன். நல்லா இருக்கு. இப்படிதான் நம்ம இப்படிதான் இருக்கு. மச்சான் டேய் டிராபிக் மாடி தண்டா. காசு அனுப்புடா டேய், காசு அனுப்புடா. போடா இவன் வேற. நல்லா இருக்கு. நம்மட கல்யாணம் அந்த ஹோல்ல நடக்கணும். இல்ல நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். தான் பார்த்தேன் நான். அங்க ஓட இதெல்லாம் குறைய. ஆனா ட்வின்ஸ் தானா? ஓ ட்வின்ஸ் தான். அதோட முடிச்சுக்குவோம். ட்வின்ஸோட உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. அதோட ட்வின்ஸ் தான். ட்வின்ஸ் காணுமா? ஏன் 3வது? இல்ல அதுக்கெல்லாம் இல்ல, டைம் இல்ல. எனக்கு தெரியாது அங்க உங்கள்கிட்ட சரியா? நீங்க ஃபியூச்சர்ல வைக்க வேண்டியதெல்லாம் இப்ப காய்ச்சிடுறீங்க. அப்ப ஃபியூச்சர்ல என்னடா வைப்பீங்க? திரும்ப கேட்போம். இந்தியா கேப்பா நீ விடு அவளை கதைக்காதா. நீ பேச வேற மாட்டான்றா. எவ்வளவு நாள் நம்ம சுத்துறோமே. பேச தரமானோக்கு இந்தா எவ்வளவு பேச போ. இவன் 99 பிறந்து பாரு. ஒரு பிள்ளையும் செட் ஆகுது இல்ல. அந்த காண்டில் நம்மளோட காய்ச்சிருக்கான். நீ சொல்லு. The next day. அரு அப்பா வந்துட்டாரா? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 மணி நேரம் காய்ச்சிருக்கோம். சரி. ஒரு நாளையில 24 மணி நேரம் வேண்டாம். அது அடுத்த நாள் சேர்த்து. சரி ஓகேடா குமார் பாய். குமாரா? நான் குமார் இல்லடி, நான் சிந்து. என்னடா? இல்ல குமார் நினைச்சு என்னோட காய்ச்சிருக்காங்க. அதான்டா இதுக்கெல்லாம் நான் டயலாக் கைக்கே ஏதோ இல்லை சரியா? அதான் பாரு கவுண்டர்ல குறைய டயலாக்ல குறைய என்ன நடக்கும் எனக்கு தெரியும். அது அவ்வளவு உண்ணா அவங்களுக்குமே தெரியும். அது அவ்வளவு உண்ணா பத்தி எல்லாம் வேண்டி. சரி பாப்போம். குமாரா கொக்கி குமார் அரிப்பா செஞ்சுட்டா போச்சு. எப்படி அளவு ஒண்ணாங்க போடு பண்ணி வச்சுக்காங்க. ஹலோ கெஜி தேவன் அழுது திரிக்கானா கத்து திரிக்கானா? யாரா அது தெரியுது? எங்க நிக்கானி இப்ப? இந்த பக்கத்துல இருக்கேன். இந்த சிந்து இந்துவா? ஓ இந்த அவனா பொதுனா கிளேஜி வர எனக்கு. சரி இதுக்கு அழாது அவன் இல்ல நான் இல்ல. வருவான் நான் வந்தேன். இந்த ஸ்கெட்ச் போட்டா ஒண்ணுமே மிஸ் ஆகாது. உண்ட இன்ட்ரோ கொடுக்க நான் தான எடுத்தேன். டேய் என்ன பிரச்சனை? மச்சான் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சாங்களா? ஹவுஸ் அரெஸ்டா? யாரு? என் லவ்வரையா? அவள் கூப்பிட்டா வருவாளா உன்னோட? நான் கூப்பிட்டேன். அப்பா தாண்டி அம்மா தாண்டி எல்லாரும் தாண்டி வருவாடுறா. அப்படியா? தூக்குவோம் சரியா? தூக்குவோம். எங்க வீடு சந்திக்கடை பக்கத்துல. டேய் சந்தி கடை சொல்றான் ஒவ்வொரு வீடியோ. காட்டுனே இல்லையாடா? அடுத்த சீன்ல காட்டுவாங்க சந்தி கடையை சரியா? குனி ஆறா நீங்க எனக்கு அவ்வளவு ரிஸ்க் எடுக்கீங்களா? ஸ்கெட்ச் சரிடா. வந்து ஸ்கெட்ச் போடுவோம். அடுத்த சீன்ல எழும்போம். ஏன்னா வீடு ஏன்னா பெரிய வசதியான இடமா இருக்குமே. உடஞ்ச ஓத்தல கிடக்கு. சரி இப்ப கோல் எடு. ஹலோ ஓம் சொல்லு. என்ன கையா? ஹலோ ரங்கஜி, நான் ஸ்கெட்ச் கறி சொல்லுங்கண்ணா. சரியா? ஒன்றையும் பத்தி கவலைப்படாதீங்க சரியா? நீங்க வீட்டு பின்வாசல் வழியா வாங்க சரியா? உங்களை 2 பேரையும் கல்யாணம் கட்டி நீங்க உடுப்பெல்லாம் எடுக்க தேவையில்லை. எல்லா செலவும் நான் பார்த்துக்கொள்றேன். சந்தோஷமா ஒரு இடத்த ரெஜிஸ்டர் பண்ணி வைக்க வேண்டியது எந்த கடமை. ஸ்கெட்ச் கறி சொல்றா.
ஸ்கெட்சியர் சொல்லிட்டாரு நீங்க வெளியே நாங்க வெளியே நிக்கோம் இந்த வெளியே ஆமா ஆமா நிக்கோம் இது இந்த தெரியுமா உங்களுக்கு தீ படத்துல வர அந்த பழைய விண்டேஜ் காரோட நீங்க டக்குண்டு வாங்க தங்கச்சி. அண்ணா சரியில்லைண்ணா ரிசல்ட்ஸ் வந்தது பிறகு தான் நான் முடிவு பண்ணுவேன். ரிசல்ட்ஸா? என்ன ரிசல்ட்? டேய் என்னடா நீ இந்த டேய், நான் அப்படி ஒண்ணு இல்லடா, உண்மையான காதல்டா அது. என்ன ரிசல்ட் தங்கச்சி? ஓயர் ரிசல்ட்ஸ் அண்ணா. ஓஎல் ரிசல்ட்ஸா? ஏண்டா டேய் ஓஎல் படிக்கிற இல்லையாடா லவ் நீ? சரி பிரச்சனை இல்லை தங்கச்சி, அவன் நல்லா அவங்கள படிக்க வைப்பான், வச்சு காப்பாத்துவான் கட்டாயமா. அவனை நல்ல படியன் நல்லா வச்சு காப்பாத்துவான். நீங்க வந்தா சரி வரீங்கன்னு. இல்லண்ணா எனக்கு குடும்பம் தான் அண்ணா முக்கியம். ஏழுக்கு போயிட்டு அங்க யாரையாச்சும் லவ் பண்ணி கொள்றேன். ஏழுக்கு பிறகு அண்ணா நீங்களும் கொஞ்சம் பெரிய மனுஷன் மாதிரி நடந்து கொள்ளுங்க. சரி நான் தெரியாம வந்து தங்கச்சி கொஞ்சம் நிப்பாட்டுங்க, ஒரு குழந்தை விழ போகுது வச்சுக்கோள். ஏண்டா டேய் நீ லவ் பண்றதும் இல்லாம ஓஎல் புள்ளிய லவ் பண்ணி ஒரு சிறுவன் புஷ்பூரிய மாட்டு போடுறா. நேற்று கோயிலுக்கு போனேன், அதுல லவ் ஆயிடுச்சு. நேற்று கோயிலுக்கு போனா டேய் அங்க நாயிருக்கு என்ன தூக்கி போடுறா. ஹலோ ஹலோ, ஏய் நான் முக்கியமான விஷயம் உன்னோட கதைக்கணும்டி. என்ன? கதைக்கலாமா இப்ப உன்னோட யாரும் வீட்டை அம்மா அப்பா இல்லையே பக்கத்துல? இல்ல உத்தரவு இல்ல. டேய் எனக்கு 25 வயசாச்சு, வீட்டை பெரிய பிரச்சனையா கிடக்கு. கல்யாணம் கட்ட சொல்றாங்க, கட்டுவா என்ன? எனக்கு என்னோட ட்ரீம் தான்டா முக்கியம். என்னடி ட்ரீம்? டேய் நம்ம 2 பேரும் சேர்ந்து உண்ட ட்ரீமை நிறைவேற்றுவோமே. உனக்கு எது முக்கியம்? உண்ட ட்ரீம் முக்கியமா நான் முக்கியமாடி? நான் என்ன சொல்றேன்டா, எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ட்ரீம் தான்டா முக்கியம். இப்ப என்ன சொல்ல வர கடைசியா? எனக்கு நீ வேணாம்டா. வேணாமா? என்னடி இப்படி பிரேக்கப் பண்றா? வேற என்னடா செய்யற, எனக்கு ட்ரீம் தான்டா முக்கியம். வீதி போனேன் ம். கதைக்கே மாட்டேன் உன்னோட வெஜிட்டியா. 6 months later. என்ன கோல் வருது? ஹலோ ஹலோ, ஏய் எனக்கு தெரியும்டி நீ என்ன தேடி திரும்பி வருவான்னு சொல்லி. அதான் 6 மாசம் 5 வாரம் சீன்ல இப்ப போன சீன்ல இருக்கு அதே டிஷர்ட்டை போட்டு இருக்கேன். எப்படி இருக்க? ஏய் நல்லா இருக்கேன்டி. என்னடி என்ன திரும்பி வந்து சைக்கிறதுக்கு உனக்கு 6 மாசமா போயிட்டா? கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டுனாண்டா. சரி சரி இப்ப உனக்கு பழசெல்லாம் மறந்துடுவோம், நம்ம புதுசா நம்மளோட லைஃபை ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன பேசாம இருக்கியா? நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன ஹெல்ப்? உனக்கு என் உயிரே தருவேன், அதுக்காக தான் நான் 6 மாசமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லு. எனக்கு ஒரு ஆம்பளை பேர் ஒன்று சொல்லேன். ஆம்பளை பேரா? என்ன சம்பந்தம் இல்ல அக்கா? எஸ்ல சம்பந்தப்படுத்ததான். அப்படியா? சரி ஆம்பளை பேரு அக்கா, யாருக்கும் பேர் வைக்க போல. சரி ஷியாம். ஷியாம் நல்லா இருக்கு அந்த பேர். ஷியாம் என்னடா? ஓ நல்லா இருக்குடா நல்லா இருக்குடா. சரி என்னதுக்கு கேட்ட நீ? இல்லடா எனக்கு ஒரு 6 மாசம் கழி எனக்கு டெலிவரிடா. டெலிவரியா? ஏய் நமக்கு பிரேக்கப் ஆகி 6 மாசம் தானே. ஒன்னு பிரேக்கப் பண்ணி கல்யாணம் கண்டுதானேடா. கல்யாணம் கட்டியா? அப்படி யாரடி கல்யாணம் கட்டியா? அது என் ஃப்ரெண்ட் தான்டா. அடியே அவன் எப்படி வந்த உன் லைஃபுக்குள்ள? நான் தனிமையில இருந்தனா எனக்கு அந்த கம்பெனி ஒன்று தந்தான்டா. அப்படியே கல்யாணம் கட்டுறதுனால என்ன கட்டிருக்கலாமே நீ? இல்லடா உன்னை எனக்கு பிடிக்கும், பட் நான் உன்னை அவாய்ட் பண்ண விரும்பல, அதுக்கு தான். என்னடி இப்படி சொல்றா? சரி இந்த இது வளகாப்புக்கு வந்துடா. வளகாப்புக்கா? இந்த எலெக்ஷனுக்கு ஓட் போடத்தான். ஆளோட அவுட்டிங் போறா, போட்டோ எடுக்கணும்டா. மச்சான் போன் கொஞ்சம் தாடாடி. போன் எல்லாம் தார அளவுக்கு இல்ல மச்சான், போடா. மச்சான் உன்னை விட்டா எனக்கு வேற யாருல இருக்கியா சொல்றா ப்ளீஸ்டா. இந்த பாஸ்போர்ட் என்ன? என்ன பாஸ்போர்ட்? 7744. 7744. தேங்க்ஸ் மச்சான் நீ தான் எனக்கு எல்லாமே. ஐயா இருந்தாலும் இல்ல அந்த அந்த குரூப் கடையில் இருக்குல்ல அங்க இப்போ பிரச்சனை சேல் போட்டுக்காண்டா 1300 ஷர்ட். நாங்க போனா விதவிதமா பாக்குறாங்க. எல்லாம் எடுக்கலாம். மச்சான் இந்த ஆளோட அவுட்டிங் போறேன் அடி. பைக்கை கொஞ்சம் மச்சான் பைக்கை தாடா அடி. உங்களை விட்டா எனக்கு வேற யாரா அடியா அடி? என்னடா சரி குடு மச்சான் பெட்ரோல் இல்ல. சரி பெட்ரோல் நான் அடிக்கேன், பிரச்சனை இல்லை. மச்சான் ஃபேஸ் கல்மெட் தான்டா. டேய் என்னடா நான் நல்லா அடிக்கேன். நான் என்னடா போட்டு போறேன்? டேய் நல்ல டேய் பைக்கை நான் கொண்டு வரேன், நீ என்ன கிலோவா பைக் ஃபேஸ் கல்மெட் தான்டா அடி. மச்சான் இது நல்லா பார்த்து சொல்லு, ஃபேஸ் கல்மெட் ஆடா. நீ என்ன கேட்ட? நீ ஃபேஸ் கல்மெட் கொண்டு ஹெல்மெட் தான் கொண்டு. மச்சான் ஒடியில காயிற அந்த பெட்மன் செட்டி யாருடா? இந்துஜனா இல்லதானே அவன்? இல்ல நான் அடுத்து போறேன் சொல்ல அவன்கிட்ட. என்னடா எல்லாத்தையும் கடை வேண்டிட்டு போறியா? சொந்த மணி என்ன ஒண்ணு எப்படா? டேய் மச்சான் நான் வேலைக்கு போனேன்டா, வந்து யாருக்குடா அவருக்கு போறேன்? நான் வீட்டே அவருக்கு போறேன், வீட்டே என்ன கவனிக்கல. உங்களுக்கும் என் ஆளுக்கு தான்டா. அப்படியா? இந்த ஆள் கிட்ட என்ன சொல்லுவா அந்த சாமான் கிட்ட?
டேய் நான் உங்களோட தான் சொல்லி வச்சிருக்கேன் அவன் எந்த மாதிரி பில்டப் பண்ணிருக்கேன் நானா கண்டுபிடிக்க மாட்டாள் அவள் அந்த அளவுக்கு மூட இல்லையா அவ்வளவுக்கு இல்ல சரி சரி லவ் பண்ண அப்புறம் அறிவறிக்க போகுது என்ன விட்டுட்டு போறா ப்ளீஸ் ஸ்டேஷன் என்ன விட்டுட்டு போகாத என்ன குறை வச்சேன் நான் உனக்கு ஏந்தி என்ன ப்ளீஸ் சண்டை வேணாண்டி ஏய் இப்படிலாம் கதைக்காதடா, எனக்கு பிடிக்கல, செட் ஆகாது. அப்படி நான் உனக்கு என்ன ரீசன் நான் உனக்கு கேட்குற எல்லாம் வாங்கிட்டு இருந்தேன் நான் உனக்கு ஐபோன் வேணும்னு சொன்னா அடுத்து நம்ம 2 போட்டோ எடுத்து நம்ம பைக்ல ஓடிட்டு போகணும் நான் வேற என்ன உனக்கு வேணும் இல்ல எனக்கு அந்த பைக் வச்சிருக்காரு அந்த அண்ணாட பேர் என்ன? யார சொல்றா அந்த ரெட் கலர் பைக்கா? ஓ ஐயோ அவன் மிது. மிதுவா? எனக்கு அவர்லாம் இப்போ ஒரு கிரஷ் ஆகி லவ் ஆகி. என்னடி லவ் என்று சொல்றா? அதால நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்டா. பிரேக்கப்பா? என்னோட நேடி இருந்தவன் அவன் எப்படி அவனை செட் பண்ணா? அவன் எல்லாம் ஒண்ணு என்ன செட் பண்ணல, அப்ப நான் தான் அவனை செட் பண்ணிட்டேன். ஏண்டி? இல்ல இப்பவே பைக் வச்சிருக்காரு, இன்னும் கொஞ்ச நாள் என்னென்ன வச்சிருப்பாரு தெரியல, அதான்டா நான் உன்னை எவ்வளவு நாளைக்கு வச்சிருப்பானு தெரியா? அப்படி சொல்லாதடா. ட்ரூ லவ். ட்ரூ லவ்வா? எத்தனை நாள் லவ்ன்றா? இப்பதான்டா ஒரு 1 வீக் இல்லடா. 1 வீக்கா? எங்க இந்த இன்னும் எத்தண்ட வாராரு நேத்தியா? எனக்கு நிறைய எழுக்கா ஏடே மச்சான் ஊதுற நாங்க ஊதுங்க எனக்கு கிட்ட வச்சு ஊதாங்க. உனக்கு என்ன எனக்கு என்ன பிரச்சனை? நான் இழுத்தேன்னு சொன்னா இந்த ஆளுக்கு அழைச்சி காக்க முடியல. ஆனா எங்கடா எங்க ஒளிச்சு வச்சிருக்கியா? டேய் அவன் மனசுக்குள்ள இருக்காங்க. மனசுக்குள்ளேயா? இதயத்தின் உள்ளே இந்த டிக்டாக் தாங்கல மாதிரி. சரிடா டேய், என்ன இந்த உலகத்துல வெயிட் தெரியுமா உனக்கு? உலகத்துல வெயிட்டா? என்ன நீ சம்பந்தம் இல்லாம கேளியக்கா? தெரியுமா இல்லையா? தெரியாதா? 65 கிலோ தெரியுமா? 65 ரூபா? அத புடுறா. இந்த ஆள்ற பேர் 65 கிலோடா. காதல் வளர்த்த இந்த 2 டிக்டாக் தொல்லை தாங்கல மாதிரி போயிட்டான். டேய் என்னடா திரும்பி வர டிக்டாக் எடுக்காங்க? அதனால சரி அவனை இங்கானல டிக்டாக் எடுக்க மாட்டானே. பீச்சுக்கு போம்பா போன வெஜ்ஜி போட்டுவா இல்ல டிக்டாக் எடுப்பா. எங்க வெஜ்ஜிருக்கியா நீ கேமராவை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பீச்சுக்கு போயாடா? பீச்சுக்கு கண்ணாடி எங்க? கிளாஸ் வெல்டிங் கடைக்கு போல நம்ம பீச்சுக்கு போறோம். அதான் மச்சான் போனா கண்ணறியும் இல்ல. கண்ணறிஞ்ச உனக்கு என்ன எவ்வளவு நாள் உனக்கு கண்ணறியலையா? கண்ணுக்குள்ள அவளே இருக்காளேடா. இதயத்தின் உள்ளே அடிக்கானே. டேய் அவன் தான் போய் வெறுப்பேத்திட்டு போனா. நீ சும்மாரி நீ எங்க வச்சுக்க கேமராவை? தொட்டு காய்க்கா என்னடா நீ தொட்டா என்ன அவள தொடுற மாதிரி இருக்குடா. சீரடா. இல்ல அதெல்லாம் அப்படி நடக்காது. என்னென்ன செய்யலாம்? சும்மாரி சொல்ல வார்த்தை கேளுண்டா. என்ன பிரச்சனை? மனசு ஒரு பாரமா இருக்கா? மனசு ஒரு என்ன விளைஞ்ச நீ? ஒரு பிள்ளை இல்ல அவளுக்கு மனசுல வச்சுட்டு அதான் பிரச்சனை. அவளுக்காக சாவுடா. என்னடா 2 பேரும் ஒண்டா வந்தீங்க? வேணாண்டா ப்ளீஸா செஞ்சுட்டேன்டா. அதெல்லாம் வந்து என்ன மச்சான் என்ன பிரச்சனை? காசு பிரச்சனை இருக்கு மச்சான். ஏதாச்சும் உங்க சொத்து சுகம் இல்ல எத்தனை வித்து எனக்கு வசதிக்காரன் கொஞ்சம் காசா வேண்டாம். யாருக்கு கல்யாணம்? 2 பேரும் கல்யாணம். 2 பேரோட கல்யாணம். அப்படியா? உண்டா? டேய் மச்சான் இந்த காசு சொத்து சுகம் ஒன்றும் இல்லையேடா. ஏண்டா? இந்த சொத்து சுகம் எல்லாம் என் ஆள் தானேடா. எப்படி இருக்கு உங்களுக்கு? எனக்கு எப்படி இருந்திருக்கும்? ரிவெஞ்ச் எடுத்து போறான்.